Hi friends, this video is sponsored by Buy More e-shopping mobile app. இந்த மொபைல் ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த பை மோடுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் அது மூலிமா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இலக்கண குறிப்பில் வினைத்தொகை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் புக்கில் இருக்கக்கூடிய வினைத்தொகைகள் எல்லாத்தையுமே 6th to 10th இருக்கக்கூடிய வினைத்தொகைகளை நான் மொத்தமாக இதில் கொடுத்துருக்கேன். இது காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலிமா வினைத்தொகையில் நம்ம ஒரு கொஸ்டின் அடிக்க முடியும். வினைத்தொகை க்ளீனாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். வினைத்தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வினை அப்படின்னா ஒரு செயலை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி தொகை அப்படிங்கிறது மறைந்து வரக்கூடியதான் நம்ம தொகை அப்படின்னு சொல்லுவோம். வினைத்தொகை அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம 3 காலங்கள் காட்டக்கூடியதோ காலங்கள் என்னென்ன அப்படின்னா நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். இந்த 3 காலங்களுமே பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது. அந்த இடைநிலையில் வரக்கூடிய அந்த 3 காலங்கள் மறைந்தும் பெயரெச்சமும் விகுதியாக வரக்கூடிய பெயரெச்சமும் மறைந்து வரக்கூடியதாக வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 காலங்கள் இந்த மாதிரி வினைத்தொகையில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆடு கொடி, எடுத்துக்காட்டுக்கு ஆடு கொடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 3 காலங்களை நம்ம சொல்லி பார்க்கலாம். ஆடு நிகழ்காலத்தில் நிகழ்காலம் அப்படின்னா நடக்கக்கூடியது ஆடுகின்ற கொடி. எதிர்காலம் அப்படின்னா இனிமேல் நடக்கக்கூடியது ஆடும் கொடி. இறந்த காலம் அப்படின்னா முடிவடைந்தது, அதாவது ஆடிய கொடி. இந்த மூணுமே என்னது, மூன்று காலங்களுமே மறைந்து வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம 6th to 10th இருக்கக்கூடிய வினைத்தொகைகள் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம். மூடுபனி, விரிமலர், வருமலை, அதிர்குரல், தாழ்பூந்துறை, அடுப்போர், இதெல்லாம் நம்ம புக்கில் இருக்கக்கூடியது. செய்கோளம், கொல்யானை, குவிமொட்டு, முழங்கிசை, இமிலிசை, உருத்துயர், பலர்வானம், பயில்தொழில், காய்மணி, உய்முறை, செய்முறை, வீசு தென்றல், கொள்களிறு, எழுது பொருள், சுடுசோறு, வளர்தமிழ், இதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய வினைத்தொகைகள். இதை நீங்களும் 3 காலங்களோட நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாகவே நல்லா புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.